தலைப்பு: யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி. பாகம் 3. யோசேப்பு தனது சகோதரர்களை மன்னித்தல் எனும் தலைப்பின் கீழ் வரும் 17வது பாடம். ரீப்ரிண்ட் நம்பர் 5231. பாடத்தின் தலைப்பு: பென்யமீனுக்கு 5 மடங்கான பங்கு. ஆதார வசன பகுதி: ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம். ஆதார வசனம்: 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். எகிப்திலிருந்து வாங்கி வந்த தானியங்கள் தீர்ந்து போய்க் கொண்டிருக்கையில் தானியங்களை இன்னுமாக வாங்கி வரும்படிக்கு யாக்கோப்பு தனது குமாரர்களை வற்புறுத்தினார். ஆனால் தங்கள் இளைய சகோதரனாகிய பென்யமீன் தங்களோடு கூட வராதது வரையிலும் தங்களால் போக முடியாது என்று அவர்கள் உறுதியாய் மறுத்துவிட்டனர். சகோதரர்களில் ஒருவனாகிய யூதா பென்யமீனுக்கு உத்தரவாதமானார். இறுதியில் யாக்கோப்பு சம்மதித்து, அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் சிமியோனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்று கூறி அவர்களோடு கூட தேன், கந்த வர்க்கங்கள் முதலிய காணிக்கைகளையும் இரட்டிப்பாய் பணத்தையும் மற்றும் பென்யமீனையும் அனுப்பி வைத்தார். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை மீண்டுமாக எதிர்பார்த்தவராக யோசேப்புக்கு அன்னப்பட்டார் மற்றும் இம்முறை தன்னுடைய சமூகத்திற்கு முன்பாக அவர்களுக்கு விருந்து பரிமாறும்படிக்கு கட்டளையிட்டிருந்தார். அவர்களோ பயத்தில் காணப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் முன்பு வந்து போன போது அவரவர் பணம் அவரவர் சாக்கின் வாயில் வைக்கப்பட்டிருந்தது. யோசேப்பினுடைய வீட்டின் வாசற்படியில் அவர்கள் வந்து யோசேப்பினுடைய விசாரணைக்காரனை தொடர்பு கொண்ட போது அவர்கள் இக்காலங்களில் எகிப்தில் அல்லது வேறு தேசங்களில் அநேகமாக கொடுக்கப்படும் பதிலில் இருந்து மிகவும் வித்தியாசமான ஒரு பதிலை பெற்றுக்கொண்டார்கள். அதாவது, அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாயிருக்கிறவர் உங்கள் சாக்குகளை அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு விசாரணைக்காரன் அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ளும்படிக்கும் புத்துணர்வு அடையும்படிக்கும் அவர்களுக்கு தண்ணீரும் அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனமும் கொடுத்து அவர்களுக்கு மதிய உணவை ஆயத்தம் பண்ணினான். யோசேப்பு எகிப்திய பிரபு என வஸ்திரம் தரித்தவராக உள்ளே வந்தார். அவர்கள் தரைமட்டும் குனிந்து வணங்கி காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்களது தகப்பன் குறித்தும் அவர்களது இளைய சகோதரனாகிய பென்யமீன் குறித்தும் யோசேப்பு அன்பாய் விசாரித்தார். அவர் மிகவும் ஆழமான உணர்ச்சி வசத்திற்கு உள்ளானபடியினால் சந்தோஷத்தின் கண்ணீர்களை சிந்தும்படிக்கு அவர் கொஞ்ச நேரம் தனியே போவதற்கான கட்டாயத்திற்கு உள்ளானார். தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவராக திரும்பி வந்தார் மற்றும் போஜனம் தொடர்ந்தது. யோசேப்பின் 11 சகோதரர்களும் அவரவரின் வயதின்படி அமர்த்தப்படும்படிக்கு ஏற்கனவே கட்டளையிடப்பட்டிருந்த பிரகாரம் அமர்த்தப்பட்டிருந்தனர். மற்றும் தனது தனி மேஜையிலிருந்து யோசேப்பு தனது 11 சகோதரர்களுக்கும் போஜனத்தை பங்கிட்டு அனுப்பினார். இப்படியாக தாங்கள் அமர்த்தப்பட்டிருப்பது நிமித்தம் அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். மற்றும் போஜனத்தில் தங்கள் இளைய சகோதரனாகிய பென்யமீனுக்கு ஒரு பங்கு கிடைப்பதற்கு பதிலாக 5 மடங்கு பங்கு விசேஷித்த தயவிற்கு, அன்பிற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டதை கண்டு இன்னும் அதிகம் ஆச்சரியம் அடைந்தார்கள். குழந்தைகளுக்கும் முதிர்ச்சி அடைந்த மனமுடையவர்களுக்கும் இக்கதையானது மிகவும் எளிமையானதாகவும் மிகவும் உருக்கமானதாகவும் மிகவும் அருமையானதாகவும் காணப்படுகிறது. கதை அமைப்பானது உண்மை நிகழ்வு என்று உறுதிப்படுத்தும் அளவுக்கு மிகவும் இயற்கையாகவும் மற்றும் தேவனுடைய புத்தகத்தில் ஒருவர் எதிர்பார்க்க கூடியவைகளுக்கு முழு இசைவுடன் காணப்படும் அளவுக்கு மிகவும் வஞ்சனையற்றதாகவும் அமைந்துள்ளது. கற்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய பாடம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மேசியாவிற்கு யோசேப்பு நிழலாய் காணப்படுகிறார் என்று உணர்ந்துள்ள வேதமானவர்கள் ஒரே தாய்க்கு பிறந்தவரும் யோசேப்பினுடைய இளைய சகோதரனாகவும் காணப்படுகின்றவருமான பென்யமீனும் ஒரு நிழலாக இருக்கின்றார் என்று கருதுகின்றனர். ஆபிரகாமின் மனைவிகள் பல்வேறு உடன்படிக்கைகளுக்கு நிழலாய் இருக்கின்றது போல யோசேப்பு மற்றும் பென்யமீனுடைய தாயாகிய ராகேலும் பலியின் உடன்படிக்கையாகிய விசேஷித்த உடன்படிக்கைக்கு நிழலாய் இருக்கின்றாள்.
என்று வேத மாணவர்கள் கருதுகின்றனர். இந்த பலியின் உடன்படிக்கையானது இந்த சுவிசேஷ யுகத்தில் செயல்படுகின்றதாகவும் 2 வெவ்வேறான பரிசுத்தவான்கள் அடங்கிய வகுப்பினரை கொண்டு வருகின்றதாகவும் காணப்படுகின்றது. பரிசுத்தவான்கள் அடங்கின அந்த 2 வகுப்பார்களுக்கு யோசேப்பு மற்றும் பென்யமீன் நிழலாக காணப்படுகின்றனர். மேசியாவாகிய இந்த உயர்ந்த வகுப்பினர் யோசேப்பில் அடையாளப்படுத்தப்படுகின்றனர். இவ்வகுப்பினர் இந்த சுவிசேஷ யுகத்தின் உண்மையுள்ள தேவனுடைய ஜனங்களை உள்ளடக்கினவர்களாக காணப்படுகின்றனர். அதாவது இயேசு மற்றும் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றும் பின்னடியார்கள் அனைவரையும் உள்ளடக்கின வகுப்பினர் ஆகும். யோசேப்பை போன்று இந்த வகுப்பினர் இறுதியில் சாம்ராஜ்யத்தின் சிங்காசனத்தை அடைந்து பார்வோன் அடையாளப்படுத்தும் சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகருக்கு அடுத்த நிலையில் அண்ட சராசரத்தின் ராஜாவாகுவார்கள். இந்த பார்வோனே யோசேப்பை மரணம் எனும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுத்து வல்லமையிலும் மகா மகிமையிலும் தனக்கடுத்த நிலையில் உயர்த்தி வைத்தார். பரிசுத்தவான்களாகிய கிறிஸ்தவர்களை உள்ளடக்கின இந்த 2 வகுப்பாரும் இந்த சுவிசேஷ யுகத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் என்றும், மேலான வகுப்பார் யோசேப்பினால் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் என்றும், மற்றும் கீழான வகுப்பார் பென்யமீனினால் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் என்றும் சமீப காலங்கள் வரைக்கும் வேதத்தின் மாணவர்கள் அறிந்தவர்களாகவே காணப்பட்டனர். பென்யமீன் எனும் பெயருடைய அர்த்தம் என் வலது கரத்தின் மகன் என்பதாகும். பெனானி என்ற பெயரானது அவரை பெற்றெடுக்கையில் மரித்து போன அவரது தாயார் சூட்டின பெயராகும் மற்றும் இதன் அர்த்தம் என் உபத்திரவத்தின் மகன் என்பதாகும். ராகேல் நிழலாய் காணப்படுகின்ற இந்த விசேஷமான உடன்படிக்கையானது இயேசுவை தலையாக பெற்றுள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாகிய மேசியாவை பெற்றெடுப்பதும் மற்றும் இன்னொரு வகுப்பாரை பெற்றெடுப்பதும் மற்றும் அதன் பிற்பாடு இல்லாமல் போவதை, அதாவது பிள்ளை பெற்றெடுக்காமல் இருப்பதும் இங்குள்ள நிஜமான பாடமாக காணப்படுகின்றது. 2வது வகுப்பார் உபத்திரவப்படும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் மற்றும் இவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு முன்னதாக மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னுமாக இந்த வகுப்பார் யோசேப்பு நிழல்படுத்தும் அதிக கனமுடைய வகுப்பாரை காட்டிலும் மிகவும் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமந்தை திரள் கூட்டம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த கண்ணோட்டத்தை தெளிவாக முன்வைப்பதற்கு நாம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காட்டுகிறோம். இங்கு தங்கள் நெற்றிகளில் முத்திரிக்கப்பட்டவர்கள் என 1,44,000 பேர் காணப்படும் காட்சி ஒன்று கொடுக்கப்படுகின்றது. இவர்களும் வேறொரு இடத்தில் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவருடன் நிற்பவர்களாகவும், வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாமல் தாங்கள் மாத்திரமே பாட முடிகிறவர்களாகவும் காணப்படுகிறவர்களும் ஒரே வகுப்பாரே ஆவர். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இன்னுமாக இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடன் கண்ணாடி கடலின் மேல் நிற்பவர்களாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இப்படியாக பல்வேறு விதங்களில் இந்த வகுப்பார் உண்மையுள்ளவர்களும் பரிசுத்தவான்களுமான சிறுமந்தையுமானவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த சிறுமந்தையினருக்கே, அதாவது தங்கள் கர்த்தரும் மீட்பருமானவருடன் உடன் சுதந்திரர்களாய் இருக்கப் போகிறவர்களுக்கே பிதா 1000 வருட ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் வருவார்கள் என்கின்றனர் எனவும் நாம் வாசிக்கின்றோம். இதன் அர்த்தமாவது, மாம்சீக இஸ்ரவேலர்கள் கர்த்தரை புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைந்து போடுவார்கள் என்பதை தேவன் ஏதோ அறிந்திராதவர் போன்று, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் முழு எண்ணிக்கையானவர்களும் மாம்சீக இஸ்ரவேலர்கள் மத்தியிலிருந்து எடுக்கப்படும்படிக்கு ஆதியிலே அவர் திட்டம் பண்ணியிருந்தார் என்பதாக இருக்கின்றது என்று வேதமானவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். இஸ்ரவேலானது பிரதான ஆசீர்வாதத்தை அடையாது என்றும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதை அடைவார்கள் என்றும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சேர்க்கப்படுவது நிறைவேறுவது வரையிலும் மீதமான இஸ்ரவேல் தேசத்தார் தற்காலிகமாக குருடாக்கப்பட்ட நிலையில் காணப்படுவார்கள் என்றும் தேவன் முன்னமே அறிந்திருந்த போதிலும் இஸ்ரவேலரை அடிப்படையாக கொண்டே திட்டம் போடப்பட்டது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 25 முதல் 33 வசனங்கள். இஸ்ரவேலர்களில் அநேகர் சுற்றியுள்ள தேசங்களில் சிதறி காணப்பட்டாலும்
அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பின பிற்பாடு அனைத்து கோத்திரமும், அதாவது முழு தேசமும் பாலஸ்தீனியாவினால் அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பது வேத வாக்கியங்களினுடைய பதிவிலிருந்து உறுதியாய் தெரிகின்றது. ஆகவே இயேசு தம்முடைய வேலை இஸ்ரேலின் 12 கோத்திரத்தாருக்காக காணப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். மற்றும் அப்போஸ்தலர்களும் இப்படியாகவே குறிப்பிட்டார்கள். அழைப்பை கேட்டு அதற்கு செவி கொடுத்து பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகவும் தேவனுடைய புத்திரர்களாகவும் யூத பரிசுத்தவான்கள் பல்வேறு கோத்திரங்களிலிருந்து வந்தவர்களாகவும் சில கோத்திரங்களிலிருந்து அதிகமாயும் மற்றும் சில கோத்திரங்களிலிருந்து கொஞ்சமாயும் வந்தவர்களாகவும் காணப்பட்டனர். இவர்கள் முன்குறிக்கப்பட்ட 1,44,000 பேரில் அநேகராய் காணப்பட்டனர். ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் முழுமையான எண்ணிக்கை நிறைவடைவதற்கு போதுமான பரிசுத்தவான்கள் இல்லை. ஆகவே தெய்வீக கிருபையினால் செய்தியானது புறஜாதிகளிடத்தில் எடுத்து செல்லப்பட்டது. கொர்நெலேயு எனும் புறஜாதியே முதலாவது கிறிஸ்தவராக மாறினார். இடைப்பட்ட நூற்றாண்டுகளில் தேவனுடைய அழைப்பிற்கு செவி கொடுத்த புறஜாதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு உத்தம இஸ்ரவேலர்கள் என ஆபிரகாமினுடைய சந்ததியின் ஆவிக்குரிய அங்கத்தினர்கள் என தேவனால் ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்ப முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களுடன் சுதந்திரர்களாக கருதப்பட்டனர். மாம்சீக இஸ்ரேலர்கள் இன்னமும் தேவனுடைய அடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாகவே காணப்படுகின்றனர். இப்படியாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் முத்திரையிடுதலானது கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. யூதர்கள் மற்றும் புறஜாதிகளிடமிருந்து ஒட்டுமொத்தமாக 1,44,000 பேர் தேவனுக்கான ஆசாரியர்களாகவும் மற்றும் ராஜாக்களாகவும் ஆட்டுக்குட்டியானவருடைய பின்னடியார்களாகவும் ராஜ்யத்தில் கிறிஸ்துவனுடனான உடன் சுதந்திரர்களாகவும் காணப்படுவார்கள். 12 கோத்திரங்களில் உள்ள ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் இந்த பணிக்கென்று நியமிக்கப்படுதலானது இந்தியாவில் பிரிட்டிஷ் படைப்பிரிவுக்கான வீரர்கள் தேர்வு செய்யப்படும் விதத்திற்கு ஒத்த தேர்ந்தெடுக்கப்படுதலாய் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இதற்கான பெயர் பதிவு மா பிரிட்டனிலிருந்து முழுவதுமாக நடைபெறுகிறது. ஆயினும் பெயர் பதிவு செய்யப்பட்டவர் அவர் எந்த நகரம் அல்லது தேசம் என்ற பாகுபாடில்லாமல் எந்த படைப்பிரிவில் எண்ணிக்கை குறைவாக உள்ளதோ அதில் அங்கத்தினராக இணைக்கப்படலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உண்மையுள்ளவர்களாகிய 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்ட சம்பவம் பற்றின பதிவிற்கு பிறகு அதே அதிகாரத்தில் திரள் கூட்டம் குறித்தும் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான சிறுமந்தையினர் போன்று எண்ணிக்கையின் விஷயத்தில் முன்குறிக்கப்படாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களுமானவர்களுக்கான வாக்குத்தத்தமானது சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும் ஆசீர்வாதமாக இராமல் மாறாக சிங்காசனத்தில் இருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பது பற்றியதாகவே காணப்படுகின்றது என்பது கவனிக்கப்பட வேண்டும். இன்னுமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் ஜெயங்கொள்ளுதலானது குருத்தோலைகளின் மூலமாக காண்பிக்கப்படாமல் மாறாக மகிமையின் கிரீடத்தினால் காண்பிக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் குருத்தோலைகளை பிடித்தவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும் இந்த திரள் கூட்டத்தினர் மேசியாவின் சிங்காசனத்திலும் மகிமையிலும் பங்கடையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய மணவாட்டி வகுப்பாரிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த திரள் கூட்டத்தினர் வேறொரு இடத்தில் அடையாள வார்த்தையில் கன்னிகைகள் என்றும் மணவாட்டியின் பின் செல்லும் மணவாட்டியினுடைய தோழிகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவர்கள் மணவாட்டியுடன் அரண்மனைக்குள் மகாராஜாவின் சமூகத்தில் செல்லுவார்கள். ஆனால் இவர்கள் மணவாட்டிகளாக காணப்படுவதில்லை. 45ஆம் சங்கீதம் 14-15 வசனங்கள். இந்த திரள் கூட்டத்தினரை குறித்து வெளிப்படுத்துபவராகிய யோவானுக்கு விவரிக்கப்பட்டது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்.
இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியாலே இவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்கு முன்னே இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இங்கு சிறுமந்தையினர் தேவனுடைய ஆலயம் என்றும் ஜீவனுள்ள கற்கள் என்றும் குறிப்பிடப்படுவதை இந்த திரள் கூட்டத்தினரோ அந்த ஆலயத்தில், அதாவது சபைக்குள்ளாகவும் மற்றும் சபையின் மூலமும் தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள் என்றும் குறிப்பிடப்படுவதையும் வேத மாணவர்கள் கவனிக்கின்றனர். மகா உபத்திரவத்தின் காலத்தில் தங்களது வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திலே தோய்த்து வெளுக்கும் இந்த வகுப்பார் மணவாட்டியிடமிருந்து வேறுபட்ட வகுப்பினராகவே கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் வேத மாணவர்கள் கவனிக்கின்றனர். ஏனெனில் மணவாட்டிகளோ ராஜாவின் முன்னிலையில் கரைதிரையற்றவர்களாக தாங்கள் நிற்கத்தக்கதாக தங்கள் வஸ்திரங்கள் உலகத்தினால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளுபவர்களாகவும் விழிப்பாயிருப்பவர்களாகவும் இருப்பார்கள் என விவரிக்கப்பட்டுள்ளது. உபத்திரவப்படும் 2 வகுப்பார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்துவை தலையாக பெற்றுள்ள சிறுமந்தையினர், அதாவது ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினர், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சபையானது நிச்சயமாய் உபத்திரவங்களின் வழியாகவே செல்கின்றவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் அவர்களை குறித்து அநேக உபத்திரவங்களின் வழியாய் ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் கூட மிகுதியான உபத்திரவங்கள், அவமானம், பாடுகள் மற்றும் மரணத்தின் ஊடாய் கடந்து சென்றார் என்று நாம் அறிவோம். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் பின்னடியார்களாகிய அப்போஸ்தலர்கள் மற்றும் மற்றவர்களின் விஷயத்திலும் இப்படியாகவே இருந்தது என்பதையும் நாம் அறிவோம். எனினும் இவர்கள் வேதத்தில் உபத்திரவப்படும் வகுப்பார் என்று விவரிக்கப்படுவதில்லை. ஏனெனில் இவர்களது மகா விசுவாசத்தின் காரணமாக இவர்கள் தங்களுடைய உபத்திரவங்களில் களி கூறுவதற்கு முடிகிறவர்களாகவும், இந்த உபத்திரவங்கள் அனைத்தும் மகா மேன்மையான நித்திய கன மகிமையை உண்டு பண்ணுகிறதை அறிந்து உபத்திரவங்களை மகிழ்ச்சியுடன் கருதி கொள்ளுகிறவர்களாகவும் காணப்படுகின்றனர். இவர்கள் உபத்திரவங்கள் மத்தியில் மகிழ்ச்சியுடன் கடந்து செல்லுகின்றனர். ஏனெனில் காண்கிறவைகள் அனைத்தும் தற்காலிகமானவைகள் என்று இவர்கள் கருதி கொள்ளுகின்றனர். தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்துள்ள நித்தியமானவைகளை, கண்கள் காணாதவைகளை இவர்கள் விசுவாசத்தின் கண்களின் மூலம் பார்க்கின்றனர். உபத்திரவப்படுகின்ற பரிசுத்தவான்கள் திரள் கூட்டத்தினர் தங்கள் நேர்மையில் குறைவுபட்டவர்களாயிராமல் தங்கள் வைராக்கியத்தின் விஷயத்தில் குறைவுபட்டவர்களாய் இருப்பார்கள் என வேத வாக்கியங்களில் பல்வேறு விதங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். இந்த உபத்திரவப்படுகின்ற பரிசுத்தவான்களானவர்கள் பலிக்கான தங்கள் வாக்குறுதிகளில் முன்னேறி சென்று நிறைவேற்றிடுவதற்கு தவறி விடுகின்றவர்களாகவும், உலகம், மாம்சம் மற்றும் எதிராளியானவனுக்கு எதிரான யுத்தத்தில் வீரர்களாய் இருப்பதற்கு தவறி விடுகின்றவர்களாகவும் காணப்படுவார்கள். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்குதல் என்று வேத வாக்கியங்கள் கூறுவது போன்று இவர்கள் தாங்கள் பண்ணின உடன்படிக்கை தொடர்புடையதான பலியின் அனுபவங்கள் குறித்து அச்சம் கொண்டவர்களாக மாம்சத்திற்கும் சமுதாயத்தின் வழக்கங்களுக்கும் அடிமைத்தனத்திற்குரியவர்களாக காணப்படுவார்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த காரணத்தின் நிமித்தமாக இவர்கள் தேவனால் அவரது நேசகுமாரனுடைய சாயலை உடையவர்களாகவும், குமாரனுடைய கனம், மகிமை மற்றும் அழியாமையில் பங்கடைவதற்கு பாத்திரவான்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எனினும் கர்த்தர் மிகவும் இரக்கமுடையவராக காணப்பட்டு தம்மிடத்திலான இவர்களது நேர்மையை குறித்து பரீட்சிக்கின்றவராக இருப்பார். இவர்களில் அநேகர் இறுதியில் உண்மையுள்ளவர்கள் என்றும் நேர்மையுள்ளவர்கள் என்றும் நிரூபிக்கப்படும் போது இவர்கள் தாங்கள் ராஜ்யத்தில் உடன் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கென அழைக்கப்பட்ட அந்த உடன் சுதந்திரத்தை இழந்து போனாலும் கூட இவர்கள் நித்திய ஜீவன் அருளப்படும்படிக்கு கர்த்தர் செய்வார். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வகுப்பார் திரள் கூட்டத்தினர் சுவிசேஷ யுகம் முழுவதும் உருவாகி காணப்பட்டாலும் இந்த யுகத்தினுடைய முடிவின் போது உலகத்தின் மீது வரவிருக்கின்ற உபத்திரவ காலம் தொடர்பு படுத்தியே இந்த வகுப்பார் விசேஷமாய் வேத வாக்கியங்களில் தெரிவிக்கப்பட்டனர். உதாரணத்திற்கு இவர்கள் திரள் கூட்டத்தினர் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று
பரிசுத்தவானாகிய பவுல் குறிப்பிட்டுள்ளார். பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேற பெற்ற கற்களினாலும் கட்டியிருப்பவர்களை சபை பரீட்சையில் நிற்பார்கள் என்றும் பரிசுத்தவானாகிய பவுல் குறிப்பிடுகிறார். மேலும் இப்படியாக கட்டியிருப்பவர்களின் விஷயத்தில் அந்நாளின் அக்கினியானது அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்காது, அதாவது அவர்களது விசுவாச கட்டிடத்தை அழித்து போடாது. பின்னர் பவுல் திரள் கூட்டத்தினரை விவரிக்கும் விஷயத்தில் மற்றவர்கள் மரம், புல், வைக்கோல் முதலியவற்றால் சரியற்ற நிலையில் கட்டியிருக்கிறார்கள் என்றும் அந்நாளின் அக்கினியானது இப்படியான சரியற்ற வேலைப்பாடுகள் அனைத்தையும் முற்றிலும் அழித்து போடும் என்றும் கூறியுள்ளார். இப்படியாக உண்மையுள்ள அஸ்திபாரத்தின் மீது சரியற்ற விதத்தில் அவர்கள் கட்டியிருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது மகா உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களாக மகா உபத்திரவத்தின் மூலம் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளுபவர்களாக மற்றும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையவில்லை என்றாலும் நல்லதொரு உயிர்த்தெழுதலில் பங்கடைபவர்களாக இருப்பார்கள் என்ற விதத்தில் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பென்யமீனுடைய 5 மடங்கு பங்கு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யோசேப்பு தனது வெகுமதிகளை வழங்கும் போது தனது சகோதரர்கள் அனைவருக்கும் அதிகமாய் கொடுத்தார். ஆனால் தனது தாயின் குமாரனாகிய தனது சொந்த சகோதரனான பென்யமீனுக்கு யோசேப்பு 5 மடங்கு பங்கு கொடுத்தார். யோசேப்பு மேசியாவிற்கும் அவரது ராஜரீக வல்லமைக்கும் மகிமைக்கும் நிழலாயிருப்பது தெளிவாய் தெரிகின்றபடியால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு வழங்கின ஆசீர்வாதங்களானது மேசியா மாம்ச பிரகாரமான தனது சகோதரர்களாகிய மாம்சீக இஸ்ரவேலர் மீது அருளும் கடாட்சங்களை குறிக்கின்றது. அதாவது எகிப்தியர்கள் அடையாளப்படுத்தும் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு மேசியாவின் ஆளுகையானது அருளவிருக்கும் பொதுவான ஆசீர்வாதத்தோடு கூட மாம்சீக இஸ்ரவேலர்கள் மீதும் கூட மேசியா கடாட்சம் அருளுவதை குறிக்கின்றது என்பதாக வேத மாணவர்களுக்கு தெரிகின்றது. இந்த நிழலில் உபத்திரவத்தின் மகனாகிய பென்யமீன் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலான திரள் கூட்டத்தின் வகுப்பாருக்கு நிழலாய் இருக்கின்றார். மீதமான உலகத்தை காட்டிலும் உயர்வான தலத்திற்கும் உயர்வான நிலைமைக்கும் உயர்வான ஆசீர்வாதத்திற்கும் மகா உபத்திரவத்திலிருந்து கடந்து வரும் திரள் கூட்டத்தாருக்கு பென்யமீன் நிழலாக இருக்கிறார். சபை போன்று பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ள இவர்கள் ஒருவேளை ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் இருப்பார்கள் என்றால் இவர்களும் கூட ஆவியின் ஜீவிகளாக காணப்படுவார்கள். நிஜமான யோசேப்பை விற்று போட்ட சகோதரர்களும் யோசேப்பினால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமேன்.